கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, ஒரு அற்புதமான புது வருஷம் பிறக்க போறது. 2025 பிறக்க போறது. இந்த 25 அப்படிங்கிறது 2025ங்கிறது என்ன என்ன மாற்றங்களை தரப்போறது அப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். இப்போ நம்மளுடைய சேனல்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன என்ன பலன்கள் நடக்க போறது அப்படின்னு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நமக்கு இந்த ஆண்டுடைய பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கவனமாக இருக்க வேண்டிய சில மாசங்கள் இருக்கு. அது மார்ச் மாசம் சனி பெயர்ச்சி நடக்கிறது பாருங்க. இந்த ஆண்டு 3 பெயர்ச்சிகள். அந்த 3 பெயர்ச்சியில ஒரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி. அந்த குரு பெயர்ச்சி மே 14ஆம் தேதி. இன்னொன்று சனி பெயர்ச்சி. அது மார்ச் மாசமே வந்துடுது. 2025ல மார்ச் மாசம் 29ஆம் தேதி ராத்திரி 11 மணி 1 நிமிஷத்துக்கு சனி பெயர்ச்சி. மூணாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பயிற்சி ராகு கேது பயிற்சி. இது 2025ல மே 18 வருது. இதுதான் மேஜர் பிளானட்ஸ் உடைய டிரான்சிட். அதுபோக மற்ற பிளானட்ஸ் உடைய டிரான்சிட் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். டெய்லி சந்திரன் மாறுவர், மாசக்கோள்கள் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த இந்த மேஜரா இருக்கக்கூடிய சனியுடைய பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி முக்கியம். இதை நம்ம பேஸ் பண்ணி தான் பலன்கள் எடுக்க போறோம். இதுல சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் சஞ்சரிக்க போறா சேர்ந்து. அதாவது சனி பகவான் மீனராசிக்குள்ள என்ட்ரு ஆகிறார். அது மார்ச் மாசம் எண்டில் அந்த 29ஆம் தேதி அவர் என்ட்ரு ஆன பிறகு அங்க ஏற்கனவே ராகு பகவான் இப்போ கும்ப ராசியை நோக்கி வந்துட்டு இருக்கார். அவர் மே மாசம் தான் பயிற்சி பாருங்க. அப்ப இடைப்பட்ட நாட்கள் ஒரு 50 நாட்கள் அவர்கள் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு. அப்படி அவர்கள் சஞ்சாரம் பண்ணும்போது நம்ம உலகத்துடைய பல நாடுகள்ல, அதாவது நிலநடுக்கங்கள் வருவதோ, இயற்கை சீற்றங்கள் வருவதோ, பூமி பிளந்து போவதோ, கடல் நீர் ஊருக்குள் வருவதோ, இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனைகளோ, அதே மாதிரி நோய் பிரச்சனைகளோ, பெரிய நோய் ஒன்று ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகளோ உலகத்தில் ஏற்படலாம். உலக அளவு ஒரு பக்கம் இருக்கும்போது தமிழகத்திலேயே கூட நம்ம என்ன நினைக்கிறோம், மீனராசிக்குள்ள இந்த 2 கிரகங்கள் சஞ்சரிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊர்ல மதுரை, போடி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி இந்த மாதிரியான மாவட்டங்கள், அதாவது பழைய பாண்டிய நாடு நம்ம சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி மாவட்டங்கள் இருக்கும் பாருங்க. அங்க இப்ப இருக்கக்கூடிய மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களில் பாதிப்பு உண்டாகலாம். அது எந்த விதமான இயற்கை சீற்றமாக வரப்போகிறதோ, என்ன மாதிரியான பாதிப்புகள் வரப்போறதோ, ஏதோ ஒரு பாதிப்புகள் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஆக நம்ம கூடுதல் கவனமும் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஸோ 2025ல முக்கியமான விஷயம், ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான். அவர் தான் அந்த 2025 9ஆம் எண் வருவார்கள் கூட்டுத்தொகை அதிபதி செவ்வாய். அவர் நீச்சமாக இருந்துதான் வருஷம் பிறக்கிறது. அப்ப சகல ஜீவராசிகளும் சகல ஜனங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆண்டுதான் 2025 அப்படின்னு மறுக்க முடியாது. இந்த காலகட்டத்தில் இது பொது பலனாக இருந்தாலும் நட்சத்திர ரீதியாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நன்மைகள் தருமே. இந்த வருஷம் பல மாற்றங்கள் வருமே. அது என்ன மாற்றங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எனதருமை உத்திரம் நட்சத்திர அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஹாப்பி நியூ இயர் 2025. உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகிற வருஷம் 2025. நீங்க இருக்கக்கூடிய ஊரிலிருந்து வெளியூருக்கு, வெளி மாநிலத்துக்கு, ஏன் ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த கனவு கைகூடக்கூடிய வருஷம் 2025. அந்த வகையில் இது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு. அதே மாதிரி அரசு துறையில நீங்க பணியாற்றிக்கிட்டு இருக்கீங்க, நல்ல பதவிகள் உங்களுக்கு சேரும். மிகச்சிறந்த பதவிகளை நீங்க அலங்கரிப்பீங்க. நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். அதுவும் குரு பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. அந்த அனுக்கிரகத்தினால ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல புகழ், நல்ல அந்தஸ்து கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுது. சார், நான் அரசு துறையில் பணியாற்றுகிறேன், எனக்கு ஒரு முக்கியமான ப்ரமோஷனுக்காக காத்திருக்கேன்,
ஒரு முக்கியமான ரெகக்னிஷனுக்காக காத்திருக்கீங்கிறவங்களுக்கு அந்த ரெகக்னிஷன் இப்போ கிடைக்கும். இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டு. அப்போ உத்தரம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வருஷமா 2025 இருக்க போகிறது. அதில் குறிப்பாக கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணுறோம், எனக்கு ஒரு நல்ல பொசிஷன் வேணுங்கிறவங்களுக்கு நல்ல பொசிஷன் கிடைக்குது. அது ஒரு யோகமாக இருக்குது. பிள்ளைகளால் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் உத்தர நட்சத்திர நண்பர்களுக்கு. ஏன்னா குரு பகவானுடைய அனுக்கிரகம் அவ்வளவு நல்லா இருக்கு. அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வந்து சேரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கு. பழைய சொத்துக்களை விட்டுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்துக்கணும். அது இந்த ஆண்டு மிக முக்கியமா குறிப்பிட வேண்டிய விஷயமா உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருந்துருக்கு. முன்கோபத்தை தவிர்ப்பது மிகப்பெரிய வெற்றியை தரும். குடும்ப வாழ்க்கையில லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த், அவங்களுடைய மனநலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும். புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய யோகங்களும் உண்டு. உங்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டா அமையணும் அப்படின்னா யாரை வழிபட்டால் நல்லா இருக்கும்னா ஐயப்பன் வழிபாடு செய்யணும். உத்திர நட்சத்திர அன்பர்கள் ஐயப்பன் வழிபாடு செய்வது மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும். ஐயப்பனுக்கு நெய் தீபம் 2 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு எல்லையில்லா வெற்றிகள். எனதருமை அஸ்தம் நட்சத்திர அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2025 நல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு ராஜ யோகம் காத்திருக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. அந்த ராஜயோகம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசு வழியிலே நல்ல உதவிகள் கிடைக்கும். நீங்க ஒரு அரசாங்கத்து ஸ்காலர்ஷிப் எதிர்பார்க்குற ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நல்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இல்லை ஒரு பட்டாமறுதல் எதிர்பார்க்குறீங்க, முக்கியமான விஷயங்கள் அரசு விஷய உதவிகள் எதிர்பார்க்குறீங்கன்னா அது நல்லபடியாக கூடி வரும். சிலருக்கு நல்ல கான்ட்ராக்ட் கிடைக்கும், அதனால வாழ்க்கையில முன்னேறி வருவீர்கள். இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் என்ன பண்ணணும்னா ஸ்ரீராம ஜெயத்தை தினந்தோறும் எழுதி வர வேண்டும். அஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தவர் தசரதன். அந்த தசரதனுடைய மைந்தன் தசரத ராமன் உங்களுக்கு தெரியும். நீங்க ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் ராமனை நம்பினால் ஏது பயம் சொல்றோம். ஆக ஸ்ரீராம ஜெயத்தை தினந்தோறும் எழுதிட்டு வந்தா இந்த அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பெரிய வளர்ச்சி உண்டு. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதரர் உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருப்பார். அதை போல உங்களுக்கு பிஸ்னஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சி வந்து சேரும். நடைபாதையை கடை வச்சிருக்கிறவங்க கூட தனியா ஒரு கடை வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி வரும். நீங்க ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஏன் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓபன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் மனசுல தோணும். இந்த ஆண்டு நிறைய கண் திருஷ்டி அதிகமான ஆண்டாக இருக்கும். சுகர் கம்ப்ளைண்ட் பலருக்கு பாதிக்கும், கண் நரம்புகள் பாதிக்கும், உடம்புல கொழுப்பு கட்டிகள் சேரும். அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கு. இது உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் வெளிநாடு சென்று வரணும் விரும்பக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் மிகச்சிறந்த அளவுக்கு கூடி வரும். பேக் பெயின் ப்ராப்ளம் சிலருக்கு இப்போ இருக்கும், அந்த உடல் நலத்தை பார்த்துக்கணும். ஃபாரின் சென்று வரக்கூடிய யோகம் உண்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அந்த முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாவது திருமணம் கூடி வரும். 2025 ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இரண்டாவது திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். உங்களுக்கு ஆசிரியர் துறையில நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம், கம்ப்யூட்டர் துறையில வேலை கிடைக்கக்கூடிய யோகம், வங்கி பணியாளர்களாக ஆகக்கூடிய யோகம், இதெல்லாம் வந்து மிகப்பெரிய யோகமாக இந்த ஆண்டு கூடி வரப்போகிறது. அதே போல பெண்களுக்கு கொஞ்சம் ஹார்மோன் தொந்தரவுகள் இந்த ஆண்டு அதிகம் தலை தூக்கலாம். புதிய அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. பயணங்களினால் மிகப்பெரிய வெற்றி உண்டு. மனசுல ஒரு பெரிய தைரியம் இருக்கும். படிப்புல இருக்கக்கூடிய தடைகள் விலகி ஒரு நல்ல முறையில் நீங்க படிப்பதற்கு இந்த ஆண்டு உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறது. சட்டத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு வளர்ச்சி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு உண்டு. அப்படி மிகச்சிறந்த ஆண்டாக எல்லா வகையிலும் முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைகிறது. இதுல பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு ஒரு சிறப்பு அமைப்பாகவே தென்படுகிறது. உங்களுக்கு உயர்ந்த நிலையை வாழ்க்கையில் அமைய பெறக்கூடிய யோகம் பல அஸ்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கூடி வருகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராமபிரான். ராமபிரான் வழிபாட்டை செய்து பாருங்க, எல்லா முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படும். எனதருமை சித்திரை நட்சத்திர அன்பர்களே, இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது 2025 அப்படின்னு எடுத்துட்டோம்னா,
சித்திரை நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறது. ரொம்ப அமோகமான வருஷம். இந்த வருஷத்துல வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ரொம்ப நாளா கடன் பிரச்சனையில தவிச்சுட்டு இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. சார், எனக்கு நியூ ஜாப் ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நியூ ஜாப் கிடைக்கும். சம்டைம்ஸ் வண்டி வாகனங்களில் போகும்போது பார்த்து போகணும், ஒரு ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய அமைப்பும் இந்த வருஷம் அதிகம் இருக்கு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல யாரோடையும் எந்த முரண்பாடும் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபாரின் போகணும் விருப்பப்படக்கூடியவங்களுக்கு அதோடைய வாய்ப்புகள் நல்லா கூடி வரும். உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டும் வெளிநாடு மூலமான வருமானமும் ஆன்லைனில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடும். மே மாதத்துடைய எண்டுலேருந்து கொஞ்சம் வேலையை பார்க்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் இந்த வருஷம். ஸோ அதை புரிஞ்சுட்டு நம்ம நடந்துக்கணும். ரொம்ப நாளாக ஒரு புதுசாக கார் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு கார் வாங்க முடியும். ஹெல்த் ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். நமக்கு ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க, பிபி தொந்தரவு இருக்கக்கூடியவங்க, இவங்க கூடுதலாக தங்களுடைய உடல் நலத்தில் இந்த ஆண்டு அக்கறை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரப்போகிறது. அப்போ இந்த ஆண்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு வியாபாரம் மிகச்சிறந்த அளவுக்கு இருக்கும். இப்போ வெளிநாட்டிலிருந்து வருமானம் வரக்கூடிய சில விஷயங்கள், நீங்களே ஒரு சர்வீஸ் செக்டாரில் இருக்கீங்க, உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வருமானம் வரும் அப்படின்னா அந்த வருமானங்கள் இந்த ஆண்டு கூடக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி கூடி வரப்போகிறது. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். நான் அப்பாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இந்த ஆண்டு உண்டு. இந்த ஆண்டு நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஏகாம்பரநாதர். ஏகாம்பரநாதரை வழிபடுகோ எல்லா நன்மைகளும் உருவாகும்.